ஜேம்ஸ் ஃப்ரேசர் எங்கே பிறந்தார், எப்படி தன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாரு, ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் லிசு மக்கள் மத்தியில் என்ன மாதிரி ஊழியங்களை பண்ணினார் அப்படிங்கிறத பற்றி போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் தொடர்ந்து அவர் லிசு மக்கள் மத்தியில் என்ன மாதிரி ஊழியம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜேம்ஸ் ஃப்ரேசரின் ஊழியத்தின் மூலமாக லிசு மக்களில் அநேகர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தனர். லிசு பழங்குடியினரோடு உரையாடுவதற்கு ஃப்ரேசரின் சமையல்காரர் உதவியாக இருந்தார். அச்சமையல்காரர் ஃப்ரேசரிடம் கற்றுக்கொண்ட வேதாகம சத்தியங்களை லிசு மொழியில் இளைஞர்களுக்கு எடுத்து கூறி விசுவாசத்தில் அவர்களை பலப்படுத்தினார். இதை கண்ட ஃப்ரேசர் சுதேச ஊழியர்களை உருவாக்க வேண்டியதின் அவசியத்தை உணர்ந்தார். மேலும் அவர் ஆரம்ப காலத்தில் இருந்தே சுயாதீன மற்றும் சுயசார்புள்ள, அதாவது இண்டிஜினஸ் மற்றும் இண்டிபெண்டன்ட் திருச்சபைகளை உருவாக்க முயன்று வந்தார். வெளிநாட்டு பணம் பலவீனமான சபையை மட்டுமே உருவாக்கும் என்பது அவரது எண்ணம். 1911 அக்டோபர் மாதம் சீன தேசியவாதிகளின் போராட்டம் வலுப்பெற்றது. கலவரங்களும் சண்டைகளும் அதிகரித்தன. பிரிட்டிஷ் அதிகாரி ஒருவர் ஃப்ரேசரை கலவரம் முடியும் வரை பர்மாவில் இருக்கும்படி கேட்டுக்கொண்டார். ஃப்ரேசர் தன்னிடம் இருந்த பணம் முழுவதையும் சமையல்காரரிடம் கொடுத்துவிட்டு பயணத்தை மேற்கொண்டார். பர்மாவில் ஃப்ரேசரிடம் பணம் இல்லாத நிலையில் தேவைகளை ஆண்டவரின் கரங்களில் சமர்ப்பித்துவிட்டு ஊழியத்தில் ஈடுபட்டு வந்தார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்தவுடன் ஒரு பர்மிய பெண் ஒரு பொட்டலத்தை நீட்டினாள். அதில் 5 வெள்ளி நாணயங்கள் இருந்தன. அவற்றை ஏற்றுக்கொள்ள மறுத்த ஃப்ரேசர் ஒரே ஒரு நாணயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டார். 4 மாதங்கள் கழித்து ஃப்ரேசர் டெங்குவை வந்து சேர்ந்தார். அமெரிக்காவைச் சேர்ந்த கேர்ல் கவுமன் என்பவர் உடன் ஊழியராக அவரோடு ஊழியம் செய்வதற்கு டெங்குவை வந்து சேர்ந்தார். கவுமன் லிசு ஊழியத்தில் ஆர்வம் காட்டுவதைக் கண்டு தேவனை துதித்தார் ஃப்ரேசர். ஷாங்காயில் இருந்த அருட்பணி தலைமையகத்தில் இருந்த இயக்குனர் ஹோஸ்டேயிடமிருந்து ஃப்ரேசருக்கு ஒரு கடிதம் வந்தது. அந்த மாகாணத்தில் எங்கெங்கே லிசு பழங்குடிகள் இருக்கிறார்கள், அவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு என்று கணக்கெடுத்து ஒரு அறிக்கை அனுப்புமாறு அவர் கேட்டுக்கொண்டார். அதனால் ஃப்ரேசர் இதுவரை செல்லாத இடங்களுக்கும் செல்ல வேண்டியிருந்தது. தொடர்ந்து 6 வாரங்கள் காடுகளையும் மலைகளையும் கடந்து குளிரிலும் பசியிலும் பாடுபட்டு சில சமயம் மர நாய்களையும் காட்டு எலிகளையும் சாப்பிட்டு தனது பசியை அவர் தீர்க்க வேண்டியிருந்தது. ஆம், ஆண்டவருக்காக ஃப்ரேசர் இவ்வளவு தியாகங்களை செஞ்சிருக்கிறாரு. மேலும் மழை காலங்களில் காட்டாறுகள் கரை புரண்டு ஓடின. பல்வேறு ஆபத்துகளின் மத்தியில் தேவன் அவர்களை பாதுகாப்பாக நடத்தி வந்தார். ஃப்ரேசரின் உயரமான உருவமும் எளிய ஆடைகளும் பழங்குடிகளில் ஒருவரைப் போல அவர் பழகிய விதமும் லிசு பழங்குடியினரை கவர்ந்தது. கிட்டத்தட்ட 300 பட்டணங்களுக்கும் கிராமங்களுக்கும் சென்று 10,000த்திற்கும் மேற்பட்ட லிசு பழங்குடிகளை அவர் சந்தித்து வந்தார். பின்னாட்களில் பெரிய அறுவடையை காண தேவன் கிருபை செய்தார். கடுமையான பிரயாணங்களின் காரணமாக ஃப்ரேசர் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டார். மர அட்டைகளால் ஏற்பட்ட காயங்கள் அவரை பல வாரம் படுக்கையில் தள்ளிவிட்டன. என்றாலும் சோர்ந்து போகாமல் சுகவீனத்தின் மத்தியிலும் போராடி ஜெபித்து அற்புதமான சுகத்தை பெற்று தொடர்ந்து ஊழியத்தில் முன்னேறி வந்தார் ஃப்ரேசர். லிசு இனத்தைச் சேர்ந்த சில விசுவாசிகள் முழுநேர ஊழிய பணியில் இறங்கிவிட்டிருந்தபடியால் சீக்கிரத்தில் அதிகமான அறுவடை பெற முடியும் என்று ஃப்ரேசர் எதிர்பார்த்தார். ஆனால் ஒரு சில மக்களை தவிர மற்றவர்கள் முழுவதும் தங்களை இயேசு கிறிஸ்துவுக்கென்று ஒப்பு கொடுக்க தயங்குவதை அவர் கண்டார். மக்கள் நற்செய்தியை கேட்க ஆர்வம் காட்டினார்கள். ஆனால் பேய் வணக்கத்தை விட்டு வர அவர்கள் பயப்பட்டார்கள். லிசு பழங்குடிகளை சந்திக்க உள்ளான கிராமங்களுக்கும் சென்று வந்த ஃப்ரேசர் டான்சா என்ற கிராமத்தை தன் புதிய அருட்பணித்தலமாக தெரிந்து கொண்டார். டான்சா கிராமம் சுற்றிலும் இருந்த 40 கிராமங்களுக்கு மையமாக இருந்தது. தங்கள் மொழிக்கு எழுத்துக்கள் இல்லையே என்று அம்மக்கள் கவலைப்பட்டார்கள். லிசு மொழிக்கான எழுத்து வடிவத்தை உருவாக்க அவருக்கு அருட்பணியாளர் கியஸும் பாதாவும் உதவினதால் ஒரு ஞான உபதேச வினாவிடை நூல் லிசு மொழியில் தயாரிக்கப்பட்டது. விசுவாசமில்லாத ஜெபம் மழுங்கி போன கத்தியை கொண்டு வெட்ட முயற்சி செய்வது போலாகும். உழைப்புதான் அதிகமாகுமே தவிர அதில் பயன் ஒன்றுமே இல்லை. உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவது என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய உழைப்பின்படியே என்று சொல்லப்படவில்லை. இந்த உன்னதமான வேத சத்தியத்தை புரிந்து கொண்டு விசுவாசத்தில் பலப்படுத்தப்பட்டார் ஃப்ரேசர். புதிய வைராக்கியத்தை பெற்ற ஃப்ரேசர் ஒரு நாளை கூட வீணாக்கவில்லை. நற்செய்தியை அறிவித்தார். ஆவியில் பலப்படுத்தப்பட்ட ஃப்ரேசர் அக்காடினை இசைத்தபடி பாடல்களை பாடினார். சிலர் கிண்டல் செய்தனர். பலகாரங்களை விற்று வந்த ஒருவர் மார்க்கு சுவிசேஷ நூலை எடுத்து ஃப்ரேசரிடம் காட்டி
தான் அதை 5 வருடங்களுக்கு முன் சந்தைக்கு போகும்போது ஒரு வெளிநாட்டுக்காரரிடமிருந்து பெற்றுக்கொண்டதாக கூறினார். அதை படித்து அவர் ரட்சிக்கப்பட்டிருந்தார். இதை கேட்ட ஃப்ரேசர் தேவனை துதித்தார். ஏனென்றால் அந்த வெள்ளைக்காரர் வேறு யாருமல்ல, அது ஃப்ரேசர் தான். ஜேம்ஸ் ஃப்ரேசர் நற்செய்தி ஊழியம் செய்தது மட்டுமன்றி லிசு மக்களின் வரலாறு மற்றும் கலாச்சாரம் பற்றி ஒரு நூலும் லிசு மொழியில் ஒரு அகராதியும் அவர் எழுதியிருக்கிறார். இப்படி ஆண்டவருக்காக வல்லமையாக ஊழியம் செய்து கொண்டிருந்த ஃப்ரேசர் திடீரென்று 1938ஆம் ஆண்டு தனது 52வது வயதிலேயே மலேரியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மரித்து போனார். பிரியமானவர்களே, இன்று கிட்டத்தட்ட 3 லட்சம் லிசு இன கிறிஸ்தவர்கள் சீன தேசத்தில் வசித்து வருகிறார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை மிஷினரி ஊழியத்திற்காக ஒப்புக் கொடுத்தார். ஆண்டவர் அவர் மூலமாக லிசு மக்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்துச் சென்றார். இன்று லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கென்று ஒப்புக் கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை கொண்டும் சந்திக்கப்படாத மக்களினங்களை சந்திப்பார். காலமோ செல்லுதே, வாலிபமும் மறையுதே, என்ன